வணக்கம். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. நிறைய நேயர்கள் பேசிக்லேருந்து கிளாஸ் எடுங்க மேடம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பேசிக் தெரியாதவங்களுக்காக பேசிக்லேருந்து கிளாஸ் இனிமேல் கண்டினியூஸாக போடலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்துங்கிறப்ப நீங்கள் என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன வாங்கணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது இல்லைன்னா ஒவ்வொன்றா போய் ஷாப்புக்கு போய் வாங்க முடியாது. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸ் பார்த்து தைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நூல், சிசர், இன்ச் டேப்பு, மார்க்கு, பாபின், இந்த மாதிரி பாபின் விற்கும். பாபின் வாங்கிக்கோங்க. மிஷின் ஊசி நீங்கள் ஒவ்வொன்றா வாங்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது நமக்கு தெரியாமல் ஊசி டக்குன்னு உடஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொன்றா வாங்கும்போது ரேட் அதிகமாக வரும். பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும். இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. ஊசி நமக்கு எப்போவும் கெட்டு போகாது இல்லைங்களா? நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்போவுமே. இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. உங்கள் மிஷினுக்கு நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இதில் போட்டிருப்பாங்க. இது 16ஆம் நம்பர் ஊசி, 16 இது என்னோடய மிஷினுக்கு. உங்களுக்கு 18 இருந்தாலும் 18 பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் மிஷினில் இருக்கிற ஊசி கழட்டி பார்த்தீங்கன்னா அதில் என்ன நம்பர் போட்டிருக்குன்னு தெரிஞ்சிடும். பாபின் கேஸ், டேப்பு, எம்மிங் ஊசி. ஸ்டார்டிங் நீங்கள் கர்ச்சீப் கட் பண்ணி கையில் தூரமாக எம்மிங் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் அதுதான் சொல்லி கொடுப்பாங்க. எம்மிங் அப்போ தான் நல்லா வருங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் மிஷினில் அடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எம்மிங் ஊசினா இந்த மாதிரி மெலிஸ் ஊசி. கொக்கி கட்டுறதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் ஊசி. பார்த்து வாங்கிக்கோங்க. ஊசி வாங்கும்போது எம்மிங் ஊசி ரொம்ப மெலிஸாக இருக்கும். கடையில் கேட்கும்போது எம்மிங் ஊசின்னு கேட்டு வாங்குங்க. திக்கான துணியாக இருந்தால் நம்ம காடா துணியாக இருந்தால் பெரிய ஊசிலேயே எம் பண்ணலாம். ஜாக்கெட் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம எம் பண்ணும்போது இந்த மாதிரி மெலிஸான ஊசி தான் வாங்கணும். அப்போ தான் அந்த எம்மிங் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மெலிஸான ஊசியாக பார்த்து வாங்கிக்கணும். கடைக்கார சொன்னிங்கன்னா ஒரே ஊசி தான் கொடுப்பாங்க. நாம் தான் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும். ஊசி, மிஷின் ஆயிலுங்க. இந்த மாதிரி டப்பாவில் வருது மிஷின் ஆயிலு. இது தீந்துடுச்சு. நான் ரீஃபில் பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் இந்த டப்பா வாங்கிட்டிங்கன்னா இதில் தீந்து போச்சுன்னா இந்த பேக்கெட் வாங்கி கட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக தான் ரெண்டையும் வச்சு காட்டுறேன். மிஷின் ஆயில்னே கேட்டு வாங்குங்க. சிலர் தேங்காய் எண்ணெய், சீமெண்ணையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. அதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் தேய்மானம் ஆகிடும்னு சொல்கிறாங்கங்க. அதனால் தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய், கெரோசினெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேணாம். மிஷின் ஆயில் மட்டும் கேட்டு வாங்கி ஊற்றுங்க. அப்புறம் ஸ்கேலுங்க. இது சுடிதார் கட்டிங் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது சின்ன ஸ்கேலு, நமக்கு மார்க்குக்கு யூஸ் ஆகும். அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் போட்டு கட் பண்ணும்போது சார்ட் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. சார்ட்லேயாவது இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தால் வீட்டில் நியூஸ் பேப்பரில் மார்க் போட்டு கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிளியராக வருதான்னு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் துணியை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தது துணியை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. துணி கர்ச்சீப்னால் ஒரே மாதிரி 4 பக்கம் சதுரமாக வரும். வேறு துணியெல்லாம் வெட்டும்போது உங்களுக்கு கரெக்ட் வரணுன்னா அந்த வளைவு கருவெலாம் கரெக்டாக வரணுன்னா நியூஸ் பேப்பரோ இல்லை சார்ட் பேப்பரோ போட்டு கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெட்டுங்க. இப்போ அளவு எடுத்தோம்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்க ஒரு நோட் புக்கு, ஒரு பென்னும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அளவு எடுத்து நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள். எழுதும்போது தான் நம்ம அடுத்த வாட்டி தைக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருதுங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு தைச்சதுக்கும் ரெண்டாவது தைச்சதுலேயும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். இதில் அளவு எழுதி நோட் பண்ணிவிட்டு ட்ராயிங் உங்களால் முடிஞ்சால் டைம் கிடச்சா ட்ராயிங்கை போட்டு வச்சுக்கோங்க. பிக்சரோட ட்ராயிங்கோ. அப்போ இந்த ட்ராயிங் பார்த்தம்போது நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் ப்ளவுஸ் கட்டிங்கு, இது இன்ஸ்கர்ட்டு, இது சுடிதார் கட்டிங் அப்படிங்கிறத பார்க்க தெரியும். அதனால் ட்ராயிங் போட்டு நீங்கள் அளவுலாம் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவும் புரியும், இதாகவும் தெரியும். இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு என்ன துணியில் நீங்கள் தைக்கலான்னா பாருங்கள். இந்த மாதிரி துணி காடா துணி கடையில் கிடைக்குங்க. இதுக்கு பேரே காடா துணி தான். ஒயிட் கிளாத்து காடா துணி பண்ணால் பெருசாக இருக்கும்.
நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்குது. நான் ஏன்னா பேசிக்லேருந்து எடுக்கிறதுனால நிறைய வேணும், பேசிக்லேருந்து எடுக்க சொல்லி கொடுக்குறதுக்குங்கிறதுனால இது ஒரு 4 மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவே மீட்ரு வந்து 45 ரூபா வருதுங்க. ஆனால் துணியிலே இதிலே வேறு வேறு மெட்டீரியல் மாதிரின்னா டிஃப்ரெண்ட்டாக வருங்க. கொஞ்சம் மெலிசாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். இது மீடியம் சைஸுங்க துணி. ஒவ்வொன்றும் ரொம்ப வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுனா கொஞ்சம் 30 ரூபா வரும். ஆனால் சுமாராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் துணியே தைக்கிறது. நம்ம இந்த மாதிரி காடா துணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கம்மி ரேட்டு தாங்க, பண்ணால் பெருசாக இருக்கும். நம்ம தைச்சி பழகிறதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். விலை அதிகமான காசு போட்டு வாங்கி தைக்கணும் இல்லை. இதில் எது தைச்சாலும் யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்க சின்ன பசங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா ஜெட்டி ட்ராயர் வெட்டி தைச்சி பழகும்போது உங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் பெட்டிக்கோடு தைக்கலாம், சிம்மி தைக்கலாம், அப்புறம் இன்ஸ்கர்ட் தைக்கலாம். பாட்டிங்க போடுற மாதிரி ஃப்ளீட் வச்ச இன்ஸ்கர்ட் தைக்கலாம். நிறைய இது தைக்கலாங்க இது இந்த கிளாத்தில். இது ரேட்டும் நமக்கு குறைவாக வரும். கிராஸ் கட்டிங் இன்ஸ்கர்ட் தைக்கிறது வந்து அதுக்குன்னு மெட்டீரியல் தனியாக இருக்குது, பாப்பின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. அது கேட்டு வாங்கி நம்ம கிராஸ் கட்டிங் இன்ஸ்கர்ட் தைக்கும்போது அந்த மாதிரி கிளாத் வாங்கி தைக்கணுங்க. இப்போ இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே கண்டினியூஸாக நான் இதுக்கு என்னென்ன கட்டிங் போடணுங்கிறதையும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து போடுறேங்க. இந்த வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேலும் பார்க்கணுன்னா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.